இட்ஸ் வெரி ஒண்டர்ஃபுல் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு அருமையான வார்த்தை நான் சொல்லி பழகினேன். சரியா? அதனால் அது ஒரு வீடியோவாக போட்டு வச்சிடலான்னு நீங்களும் சொல்லி பழகுங்க. நல்ல மெமரிக்கு நல்லது. சூப்பர் கேலி ஃப்ராஜிலிஸ்டிக் எக்ஸ்பியாலிட்ரோசிஸ். சூப்பர் கேலி ஃப்ராஜியஸ்டிக் எக்ஸ்பியாலிட்ரோசிஸ் சொல்லிட்டேன். அது என்னன்னா இப்படின்னா ஒண்டர்ஃபுல்னு அர்த்தமா. இது எல்லாருமே பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் சொல்லிட்டு பேச்சுக்கு நடுவில் விட்டுடுறாங்க. ஒரே வார்த்தை தான், பட் ரொம்ப பெரிய வார்த்தை. சூப்பர் கேலிஃப்ராஜிலிஸ்டிக் எக்ஸ்பியாலிடோசிஸ். இங்கே சொல்லி பாருங்கோ, மெமரிக்கு நல்லது. சொந்த பந்தங்கள் வீட்டில் கை நனைக்கும் போதும் சரி, கை நீட்டி பணம் வாங்கும் போதும் சரி, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் சூழ்நிலைகள் மாறும்போது நம் மனதை வார்த்தையால் குத்தி குத்தியே ஓட்டையாக்கி விடுவார்கள். அடுத்தவங்களோட நம்ம கேட்கவே மாட்டோம். ஆனால் தானே வாலண்டியரியாக இந்த லைஃப் ஆஃப் பை ஹைனா மாதிரி எனத்தையார் விமர்சனம் சொல்லிட்டு போவாங்க. அது எப்படி எடுத்துக்கணும்னா, காக்க சட்டையில் இட்ட எச்சம் போன்றது. சட்டையும் மாட்டாமல் சங்கடமும் படாமல் கழுவி தொடச்சிட்டு போயிட்டே இருக்கணும். தேவைப்படும் போது மட்டுமே பேசுபவர்களின் தேவையை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும் என்பது எந்த விதத்துலேயும் அவசியம் இல்லை. இப்போ விட்டா நீ முன்னால் பேசினதும் இல்லை, இதுக்கப்புறம் நீ பேச போகிறதும் இல்லை. இந்த ஒரு காரியத்துக்காக என்கிட்ட ஏன் பேசிகிட்டு இருக்கேன்னு மூஞ்சியோடு மூஞ்சி பேசி அனுப்பிடுங்க. பரவாயில்ல, அந்த உறவு போனால் போயிட்டு போகிறது. நமக்கு எந்த விதத்துலேயும் அது இதம் தரும் உறவாக நிச்சயமாக இருக்காது. அவள் வேலையை நடத்திக்க வரா. நம்ம வீட்டுக்கு வர்ற பாதி உறவுகளும் அப்படி தான். அதனால் நம்ம அதெல்லாம் பற்றி பெருசாக மைண்டு பண்ணக்கூடாது. ரைட்டு, ஏதோ ஓடட்டும். அதனால் மீண்டு வருவதை தடுக்கும் நினைவுகளை எதிர்த்து நிற்க முயற்சி செய்யுங்கள். அதுவே உங்களின் முதல் படி. போராட்டமில்லாத வாழ்க்கை சுவையற்றது. வாழ்க்கை பாடம். தடுக்கி கீழே விழும்போது 2 விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. தப்பான இடத்துல காலை வச்சா விழுந்து தான் ஆகணும். விழுந்துட்டா தூக்கிவிட யாரும் வரமாட்டார்கள். நீங்களே தான் எழுந்து நிற்கணும். நாம் நாமாக இருப்போம். இரக்கம் காட்டினால் நம்மை ஏமாளின்னு நினைக்கிறாங்க இல்லையா? அடுத்தவன் நிலையை அடைய முயற்சிக்கிறத விட அடுத்த நிலையை அடைய முயற்சிப்பதே சிறப்பு. மனசுக்குள்ள 1000 வலி இருக்கும், ஆனால் அதை சொல்வதற்கு சில நேரங்களில் கண்ணீர் மட்டுமே மொழியாக இருக்கும். ஆனால் அதையும் அடுத்தவன்கிட்ட காட்டிடக்கூடாது. நம்ம பலவீனம், எதை சொன்னால் இவ்வளோ அழ வைக்கலாம்னு நினைப்பாங்க. அழவே கூடாது. முதல்ல என் கோபத்தை விட என் சிரிப்பு ஆபத்தானது. பணம் இழந்தால்